ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சைடிஷ் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் நம்ம எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு சைடிஷ் வெங்காய தொக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷ். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 3 மந்த் வரையும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு தொக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். நல்லா எல்லாத்தையும் வறுத்துடலாம். கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுத்துருங்க. 8 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதுவும் சேர்ந்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க, உங்களுக்கு கூடவோ குறைச்சவோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ 5 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி நான் எடுத்திருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். இறக்கி ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மிளகாய் காம்பெல்லாம் எடுத்துடுங்க. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தாளிக்க 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் நிறைய விட்டால் தாங்க நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். இது இப்போவே சூப்பராக இருக்குங்க. அப்படியே சாப்பிட்டு பார்த்தீங்கனாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நல்லா வதக்கிடலாம். நல்ல எண்ணெய் அப்சர்வ் ஆகி நல்லா பிரிஞ்சு வர வரையும் நல்லா வதக்கிடலாம். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா வதக்கிடலாம். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். நம்ம இது இப்போ இறக்கிடலாம். நல்லா சூப்பரான வெங்காயத்தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.